சார் ஏற்கனவே நான் 13 வாட்டி அரெஸ்ட் பண்ணியா சார். சாட்சி எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அரெஸ்ட் பண்றது வேஸ்ட் சார். தப்பிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. ஏங்கண்ணா அந்த சேட்டு பொம்பளை என்ன பண்ண கொஞ்சம் சொல்லு. போங்க சார். என்ன வைக்கப்படுற? நான் செஞ்சு காமிங்க சொன்னேன். செஞ்சதை சொல்றா ராஜா. திடலான்னு முடிவு பண்ணி உள்ள போன சார். வாசக்கதவை மூடி இருக்கிற தைரியத்துல பாத்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு குளிச்சிட்டு இருந்தா சார். பாக்க தலை இருந்தாலா? ஐயோ, பார்த்த உடனே பத்திக்கிச்சு சார். உன்னை பார்த்த உடனே அவ கத்தல? கத்தாம என்ன கம்பெனியா கொடுப்பா சார்? அதானே நான் ஒரு பைத்தியக்காரன். கத்துறேன் சார். நான் துணியால வாய அடைச்சு கை காலையும் சேர்த்து கட்டிட்டல. பாரியா அப்பவும் கத்துனா பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து ஓங்கி ஒரு போடு போட்டேன். மயங்கி விழுந்துட்டேன். முடிச்சிட்டு எழுந்து பார்த்தா செத்து போயிட்டா. அதானே. அப்புறம் பக்கத்துல இருந்த கேஸ் எடுப்பால எரிச்சிட்டு நான் போயிட்டேன் சார். சந்தேக கேஸ்ல உள்ள போட்டாங்க. நான் பெல்ல வெளிய வந்துட்டேன் சார். சார் டீ ஷர்ட் போலாமா? டேய் மதுரவா இல்ல அந்த 12 வயசு பொண்ண என்னடா பண்ண? வயசு 12 தான் சார். பாக்குறதுக்கு 18 வயசு பொண்ணு மாதிரி சும்மா நச்சுன்னு இருப்பா. வாங்க சார். பாரியா நாகப்பழம் கேட்டா பறிச்சு கொடுத்துட்டு கிணத்து மேட்ல மேட்ரு முடிச்சு உள்ள இடிக்குதேன்னு வெளியில எடுத்தையா? நீ பயப்படாத, சொல்லு மேல சொல்லு. அழுதுகிட்டே இருந்தா விட்டா ஊருக்குள்ள சொல்லிடுவான்னு கையில நவப்பழத்தை வச்சு கிணத்துல தள்ளி விட்டேன் சார். என்ன சார்? எப்படி முடிக்கிறான் பாரு. எவ்வளவு கூலா இருக்கிறானுங்கல்ல. அட பாவீங்களா. ஆமா மொத்தம் இது மாதிரி எத்தனை கேஸுக்குப்பா? ஒரு 12-13 சார். 12 இல்ல 13 பாரு. அது கூட கணக்கு வச்சது இல்ல பாரு. டைம் ஆச்சுல போலாமா? வா இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வாயா. பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு எடுத்துட்டு நம்ம கிட்ட எவ்வளவு தெனாவட்டா பேசுறேன் பாத்தியா? இவனை இப்படியே விட்டு வச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு 4 வயசு குழந்தைய கேட்பான். அதான் போட்டேன். போலீஸ்னா ஒரு பயம் இருக்கணும். இவன சார் காசிம் பாய், ரைட்டு, இறக்கும் குமார், வியாசர்பாடி ரவி, இந்த ரவுடிங்களா சிட்டியை கலக்கிட்டு இருக்காங்க சார். இவங்களை போட்டு தரலாம் சார். எடுத்தவனு போட்ட கூடாதியா? முதல்ல சொல்லுவான், கேட்கலன்னா அப்புறம் கொள்ளுவோம். என்ன பேரு சொன்ன? காசிம் பாய். காஃபி நல்லா இருக்கு, ஆனா நீங்க பண்றது நல்லா இல்லையே. அட்டெம்ப்ட் மர்டர், ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இப்படி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு காசிம் பாய் உங்க மேல. வேண்டாம், வயசாயிடுச்சுல, விட்டுருங்க. தொழில் பக்தி தாசி சார், விட முடியாது சார். உங்க அப்பா இருக்கிற தைரியத்துல ஓவரா அட்ராசிட்டி பண்றதா கேள்விப்பட்டேன். நல்லா இல்ல. ஏதாவது சாட்சி கிடைக்குதான்னு பாப்பேன். கிடைக்கலன்னு வச்சுக்க, நானே ஏதாவது கேஸ் போட்டு உன்னை போட்டு தள்ளிடுவேன். ஏட்டல இருந்து ஏசிடிசி வரைக்கும் எல்லாரும் சொல்ற பழைய டைலாக் சார் இது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா நானு கொல்லுவேன். மார்னிங் சார். ரைட்டு பால். காசிம் பாய்க்கு ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்டா? ஒரு சாட்சி கிடைக்கட்டும், 2 ஆண்டி உடைக்கிறேன். சாட்சி வேணா நான் வந்து சொல்லிட்டா சார். நக்கலு. அழகான பொண்டாட்டி, அன்பான 2 குழந்தைகள், சந்தோஷமா வாழ பிடிக்கலையா சார்? நான் சந்தோஷமா தான் வாழறேன் சார். ஆனா இனிமே நீங்க சந்தோஷமா வாழணும்னா இது எல்லாத்தையும் விட்டுறணும் சார். டேய், நான் 2 சாய்ஸ் தான் கொடுப்பேன். ஒன்னு ரவுடிசத்தை விடணும், இல்ல உயிரை விடணும். எங்களுக்கு ஒரே சாய்ஸ் தான். கூர்க்கேவன் வந்தாலும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம். தூக்கிட்டு அப்புறமா ஸ்கெட்ச் போடுவேன். பாக்கலாம். பார்க்க தான்டா போற. உங்க சாவு என் கையில தான்.